சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு களம்? அரசியல் களத்தை பொறுத்தவரையில் திமுக அணி ஸ்வீப்பா என்ன சார் சொல்றீங்க? தென் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வந்தேன். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை திருச்செந்தூரில் சந்தித்தேன். ராஜா ஆதரவாளர்கள், கரிநாடார் ஆதரவாளர்கள், தென் கன்னியாகுமரியில் ஆஸ்டின், சிவகங்கையில் அமைச்சர் பெரிய கருப்பன், இப்படி ஒரு பலதரப்பட்ட அரசியல்வாதிகளை தென் மாவட்டங்களில் என்னோடய நண்பர்கள் எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு வந்தேன். அது என்ன ட்ரெண்டு போகுதுன்னா, எந்த ஒரு ஜாதியிலையும் தென் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு ஆதரவு இல்லை. குறிப்பாக மோடி பிரதமர்னு வாக்களித்த நாடார்கள், அண்ணாமலை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு வாக்களித்த நாடார்கள், அண்ணாமலை தான் சொன்னார் அதிமுக ஊழல். இப்போ மாற்றி பேசினாலும் அண்ணாமலை ஆதரவாளர்களே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் தானே நேற்று சொன்னீங்க அதிமுக ஊழல்னு, ஜெயலலிதா ஊழல்னு. அவங்கெல்லாம் தெளிவாக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடார் சமுதாயத்துக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கலன்னு எடப்பாடி பழனிசாமி மேலே நாடார்களுக்கு கடும் அதிருப்தி உருவாயிடுச்சு. அந்த மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஜெயலலிதா முத 91ஆம் ஆண்டு ஆட்சி அமைச்ச போது லாரன்ஸ் அவர் அந்த மாவட்டத்தில் இருந்து வெரி பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தார். வனத்துறை உட்பட பல துறைகள் அவருக்கு இருந்தது. அந்த மாவட்டத்திலிருந்து பச்சைமா அவர் மாவட்ட செயலாளர் அமைச்சராக இருந்தார். ராஜேந்திர பிரசாத் லாரன்ஸ் இடத்துல ராஜேந்திர பிரசாத் அமைச்சராக இருந்தார். விஜயகுமார் ராஜ்யசபா எம்பி, ஆஸ்டின் ராஜ்யசபா எம்பி. கடைசியாக ஜெயலலிதா அம்மையார் கன்னியாகுமரியிலையும் நார்வேலையும் அவங்க வெற்றி பெறும்போது 2011ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், ரெண்டுமே இந்த நாடார்களை முன்னிறுத்தினாங்க. முருகேசனையும் பச்சைமாலையும் முன்னிறுத்தினாங்க. ராஜ்யசபா விஜயகுமாருக்கு கொடுத்தாங்க. பால்வள தலைவர் நாடாருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அவங்க நாடார மையமாக வச்சு அந்த டிஸ்ட்ரிக்டில் அதிமுக வளர்க்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு 5 தொகுதிகளையுமே கூட்டணி கட்சியை கொடுத்துக்கிட்டு ஒரு நாடாருக்கு கூட எடப்பாடி பழனிசாமி டிக்கெட் கொடுக்காது நாடாரின் அரசியல் அதிகாரத்தை ஒழிச்சு கட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி சதி திட்டம் போடுறாருங்கிறத நாடார் சமூகம் அங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த ஒரு சகோதர சமூகத்தையும் பழிக்கவோ அதை யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை. எடப்பாடி பழனிசாமி நாடார்களுக்கு எதிராக சதி பண்ணுறாருங்கிறத கன்னியாகுமரி மாவட்ட நாடார்கள் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுபோல் 96ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை இழந்த ஜெயலலிதா அம்மையார் 2001ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது நெல்லை மாவட்டம் நாடார்களை ஆதரவு பெற்றாதான் ஆட்சிக்கு வர முடியும்னு நினச்சாங்க. காரணம், ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக தாக்குதலை நடத்தினதே ஆர்டி தான், ரவீந்திரன் துரைசாமி, எங்கள் டீம் தான். நான் நிறைய சகோதரர்கள், ஒவ்வொரு பேரையும் சொல்ல முடியாது, மறைந்த கோசல்ராம், நக்கீரன், உதயன், எக்கச்சக்க பேர் நமக்கு துணையாக நின்று அன்னைக்கு இந்த வெப்பெல்லாம் கிடையாது. நக்கீரன், ஜூனியர் ஓடன், நெற்றிக்கண், குமுதர் போட்ட இந்த மாதிரிப்பட்ட வாரம் முறை இதழ்கள் தான், வார இதழ்கள் தான், தினமலர் எல்லாத்திலுமே நான் கருத்துருவாக்கம் பண்ணேன். ஜெயலலிதா ஆட்சி ஒரு ஜாதி ஆட்சியாக போயிட்டு, கள்ளச்சார வியாபாரிகளின் ஆட்சியாக போயிட்டு, கந்துவட்டிக்காரர்கள் ஆட்சியாக போயிட்டுன்னு நாடார்கள் மட்டுமில்லை, யாதவர், தேவேந்திரகுல வெள்ளாளர் இவங்களெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு எதிராக திருப்பணும் 96ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு சகோதரர் சரத்குமார் 45 நாள் ஜெயலலிதாவுக்கு எதிராக போல்ட்னஸ் தான். ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போதே போல்டாக இறங்கிட்டார் சரத்குமார். 45 நாள் பிரச்சாரம் பண்ணார். எங்கன்னா ரஜினிகாந்த் ஜெயலலிதா முதல்வர் ஆனால் ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை சொன்னார். ஜெயலலிதா மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சாங்க. பர்கூரில் உள்ள நாடார்கள் கூட ஜெயலலிதாவை தோற்கடிச்சாங்க. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் நாடார்களுக்கு மிக பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாதான் மீண்டும் ஆட்சி கட்டில் ஏற முடியும்னு 21 நாடார்களுக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மையார். தென்காசியில் அண்ணாமலையை வேட்பாளராக நிறுத்தினாங்க. அம்பாசமுத்திரத்தில் சக்திவேல் முருகன் கபடி பிளேயர், அவரை வேட்பாளராக நிறுத்தினாங்க. தூத்துக்குடியில் ராஜாம்பாளை நிறுத்தினாங்க. ஸ்ரீவைகுண்டத்தில் சண்முகநாதனை நிறுத்தினாங்க. நாங்குநேரில் மாணிக்கராஜன் நிறுத்தினாங்க. கூடலூரில் மில்லர் நகர செயலாளரை நிறுத்தினாங்க. அவர் அமைச்சராக கூட கொடுத்தாங்க. அது பிறகு மதுரைக்குள்ள
மதுரைக்குள்ள நாடார்களை நிறுத்தக்கூடாதுன்னு பலர் போர்க்கொடி தூக்கி ஒரு சூழல் ஏற்படுத்திய போது வளர்மதி ஜெபராஜா பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு எதிராக நிறுத்தி அவங்க பழனிவேல் ராஜனை தோற்கடிச்சாங்க. 21 நாடார்களுக்கு அதிமுக அணி சார்பாக வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி நாடார் அரசியலை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு 13 நாடார்களுக்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. கொங்கு மண்டலத்தில் ஜெயலலிதா அரங்கநாயகத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஜெயலலிதா மில்லர் அவருக்கும் கொங்கு மண்டலத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க. பெரும்பாலும் இன்னொரு நாடாருக்கு ராய்சபா கொடுத்தாங்க. இப்போ எடப்பாடி வெறும் வார்த்தையாக பேசுவார். கொங்கு மண்டலத்தில் நாடார்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பேசுவார். எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலைக்கு கொங்கு மண்டல நாடார்கள் ஓட்டு போடுறதுனால நாடார்களுக்கு என்ன கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதிக்கு அதிகாரம் கிடைக்கும், நாடாருக்கு அல்வா தான் கிடைக்கும். ஸோ இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நாடார் சமூகம் தென் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, கொங்கு மண்டலத்திலும் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்குங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. அதை முன்னின்று நடத்துகிறது ரவீந்திரன் துரைசாமி, ஆர்டி டீம் தான் பண்ணுறோம். அது மாவீரன் குணாளன் நாடாரா முன் வச்சு பொன் விஸ்வநாதன் உட்பட பல நாடார்கள் கொங்கு நாடார்களை ஆர்கனைஸ் பண்ணோம். அந்த ஆர்கனைசிங் நெட்வொர்க் வந்து இன்றைக்கி எடப்பாடிக்கு எதிராக நாடார்களை திருப்புறதுக்கு எங்களுக்கு துணை புரியுது. நாடார் அரசியல் எழுச்சி அடையணும்னா எடப்பாடி பழனிசாமியை தோற்கடித்து தான் தீரணும். நாடார் சமுதாயம் ஓபிஎஸ் இவர் நீக்கிட்டாருங்கிறதுக்காக எதிர்மறையாக எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்க தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு நாடார்கள் மத்தியில் மிக மோசமான ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும். கன்னியாகுமரியில் மகேஷ் நார்வேல் மேயராக இருந்த மாவட்ட செயலாளர் தொகுதினாலும் சரி, நார்வேல் ஆஸ்டின்னாலும் சரி, எடப்பாடி முதல்வர் ஆகக்கூடாதுன்னு நாடார் சமூகம் முடிவெடுத்து கள வேலைகளை செய்துட்ருக்கிறாங்க. இது தமிழகம் முழுதும் உள்ள நாடார் அரசு அதிகாரிகள், நாடார் தொழிலதிபர்கள், நாடார் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாமே கூட்டு முடிவாக எடுத்த ஒரு முடிவு. இன்னும் சொல்லப்போனால் 2006ஆம் ஆண்டு வைகுண்டராஜன், சிவந்தி ஆதித்தன், சரத்குமார் இவர்களை மீறி ஆர்டி டீம் ரவீந்திரன் துரைசாமி, வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டரை மையமாக வச்சு நாடார்களை ஜெயலலிதாவுக்கு எதிராக திருப்பணும், அதிமுகவுக்கு எதிராக திருப்பணும். அப்போ தேர்தல் முடிஞ்சதும் வைகுண்டராஜனே சொன்னார், அண்ணே என்ன சிவந்தி ஆதித்தனை சரத்குமாரெல்லாம் தோக்கடிச்சு விட்டீங்களேன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் தோக்கடிக்கலன்னே. நாடார் சமுதாயத்தில் பல முதலாளிகள் இருக்காங்க, பல தொழிலாளிகள் இருக்காங்க. அதனால தொழிலாளிகளை பொறுத்தவரையில் இந்த சமூகத்துக்கு எது நல்லதோ அதைத்தான் கேட்பாங்களே தவிர 4 முதலாளி சொன்னான்னு கேட்க மாட்டாங்கன்னு. அதில் ரவீந்திரன் துரைசாமி மக்களின் பிரதிநிதியாக சமூக உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவங்க தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். அதுதான் 96ல் என் கருத்து நாடார் சமுதாயத்தில் ஈடுபட்டு, 2006ல் சிவந்தி ஆதித்தன், சரத்குமார், வைகுண்டராஜன் இவங்களை மீறி என் கருத்து நாடார் சமூகத்தில் ஈடுபட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் அன்னைக்கு அதிமுக அணி சார்பாக சரத்குமார் திருமாவளவன் ஆதரவில் தப்பி பிழைச்சாரு. மீதி எல்லா நாடார் ஏரியாவும் அதிமுகவுக்கு எதிராக போயிட்டு இப்போ எதிராக போகிறதில்லை, டெபாசிட் இழக்கக்கூடிய அளவு கூட சில இடங்களில் அதிமுக மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை 26ல் சந்திக்கும். இது 24லேயும் நாம் சொல்லி அடித்தது தான். 24ல் 3 நாடார் மக்களவை தொகுதியில் டெபாசிட் இழக்க செய்வோம்னு சொன்னோம். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3லையும் டெபாசிட் இழக்க செய்வோம்னு நாம் சொன்னது மாதிரி செய்தோம். அதில் கருத்து கணிப்பு வாலாக்கள் நெல்லையில் 35 விழுக்காடு கொடுத்தாங்க, தினத்தந்தி அந்த மாதிரி நெல்லையில் 35 விழுக்காடு கொடுத்தாங்க. நாங்கள் டெபாசிட் இழக்கத்தான் செய்வோம்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் மக்கள் 8 விழுக்காடுக்கு தள்ளி டெபாசிட்டுக்கும் பாதிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையை தள்ளிட்டாங்க. நாடார்கள் ஏமாளி ஜாதி அல்ல, நாடார்கள் இனிச்சவாய்கள் அல்ல. கொங்கு நாடார்களும் இந்த முறை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தங்கள் வாக்கை நிரூபித்து தங்கள் பலத்தை கொங்கு மண்டலத்தில் காட்டுவாங்க. எடப்பாடி பழனிசாமியின் வீழ்ச்சியில் தான் நாடார் அரசியலின் எழுச்சியே இருக்குது. இதை நாடார் சமூகம் தள்ள தெளிவாக புரிகிறாங்க. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நாடார்கள் புரிகிறாங்க, நார்வேலில் இருக்கக்கூடிய நாடார்கள் புரிகிறாங்க, அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய நாடார்கள் புரிகிறாங்க, தென்காசியில் இருக்கக்கூடிய நாடார்கள் புரிகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராக்கெட் ராஜாவும் ஹரிநாடாரும் மனு அவங்க போட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு, ராக்கெட் ராஜாவும் இனிமேல் அவர் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாடார் சமுதாயத்துக்கு எது நல்லதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 2024 அவர் செயல்பட்டது மாதிரி 26லையும் ராக்கெட் ராஜா தம்பி செயல்படுவார். ராக்கெட் ராஜா தம்பியோட கருத்து சமூக நலன் கருதி தான் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் அவருடைய இதுவும் இருக்கும். ஹரி ஜெயிலில் இருக்கிறாப்புல, பட் ஹரி நாடாரையும் நான்
நடராஜனுக்கு எதிராக அன்னைக்கு குண்டாசில் போனவர் என் தம்பி ஹரிநாடாருங்கிறத நான் மறக்க முடியாது. நாம் ஃபைட் பண்ணும்போது கூட நின்றவர் தான். களத்துக்குள்ளே ஹரிநாடார் டீம் தம்பி அந்தோணினாலும் சரி, எல்லாரும் சரி, தென் மாவட்டம் ஃபுல்லாக அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியால் நாடார் சமூகத்துக்கு எந்தவித நன்மையும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதன் மூலமாக தான் நாடார் அரசியல் வெற்றி பெறுங்கிறத பரப்புவாங்க. நாம் கருத்துருவாக்கமும் களத்துக்குள்ளே போயும் நம்ம பணிகளையும் நாம் செய்வோம். இன்னும் நிறைய நாடார் அமைப்புகள் ரவீந்திரன் துரைசாமி அண்ணன் ஒரு கருத்து சொன்னால் சமூக நலன் கருதி தான் இருக்கும். அவர் சிவந்தி ஆதித்தன், வைகுண்டராஜன், சரத்குமார் கருத்தையும் மீறி நாடார் சமூகத்தில் தன் கருத்தை நிலைபெற செய்தவர். எந்த தேர்தல் எந்த இதுனாலும் சமூக நலனம் மட்டுமே கருத்தில் கொண்டு அண்ணன் செயல்படக்கூடியவருங்கிறத தெள்ள தெளிவாக அந்த சமூகம் உணர்றாங்க. அதனோட வெளிப்பாடு தான் தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் மோடிக்கு அதிக அளவு வாக்களித்த ஒரு கிராமத்து, நாடார் கிராமத்தில் 2 விழுக்காடு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு இல்லை. சுமார் 35 விழுக்காடுக்கு மேலே மோடி பிரதமர் வாக்களித்த ஒரு கிராமத்தில், அண்ணாமலைக்காக வாக்களித்த கிராமத்தில் இன்னைக்கு 35 பேரில் 2 பேர் கூட ரெட்டலைக்கு எடப்பாடிக்கு வாக்களிக்கல. அது அந்த வேட்பாளரே அதை சொல்லி வேதனைப்படுறாரு. நான் எப்படியும் யாரையும் சமாளிச்சிருவேன், நாடார்களை சமாளிக்கிறது சிக்கலாக இருக்குங்கிறது ஒரு சூழல் அன்னைக்கு இருக்குது. ஸோ நாம் நாடார் சமுதாயத்தில் இருக்க கருத்தை தான் நாம் வெளிப்படுத்துகிறோம். நீர் புத்த நெருப்பாக நாடார் சமுதாயத்தில் இருக்கிறத தான் ஒட்டுமொத்த தமிழகத்தில் நாங்கள் கலந்துகள் செய்கிறோம். சென்னை எடுத்துட்டிங்கன்னா மயிலாப்பூரில் நாடாருக்கு ஸ்டாலின் தன்னுடைய ஆதரவாளர் மயிலை வேலு கிராமணி நாடார் அவருக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. விருகம்பாக்கத்தில் மாற்றணுன்னு பல இது வந்தும் கூட தம்பி பிரபாகருக்கு வாய்ப்பை ஸ்டாலின் கொடுத்துருக்காருன்னா சென்னைக்குள்ளே நாடார்களுக்கு ஸ்டாலின் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறது வெளிப்படையாக தெரியுது. 18 நாடார்களுக்கு வந்து திமுக அணி வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதிமுக அணி தேராத இடங்களில் ஒரு 13 நாடார்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் பாஜக பற்றிய அதிருப்தியும் நாடார்கள் மத்தியில் இப்போ உருவாக ஆரம்பிச்சிட்டு, சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தியாகம் பெருசு தான், அது நம்ம மறுக்கல, தியாகம் பண்ணவர் தான். அவரை வைஸ் பிரசிடண்ட் ஆக்கிறதெல்லாம் நல்ல ரிவார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து அவருக்கு ஏன் மத்திய அமைச்சர் கொடுக்கல? நாடார்களின் தியாகம் குறைஞ்சதா? விளாள கவுண்டர்கள் வந்து ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா முன்னாடி அதிகாரத்துக்காக போகும்போது நாடார்கள் தானே மோடிக்காகவும் பாஜகவுக்கும் தெளிவாக நின்னாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் தானே 2 எம்பியை இதுவரை பாஜகவுக்கு ஒரு தர்மபுரியிலையும் கன்னியாகுமரியில இருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ அவரை ஏன் ராஜ்யசபா ஆக்கி அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது? நாடார் ஓட்ஸ் டேக்கன் ஃபார் கிராண்டடா? மோடி மேலே பட்டதெல்லாம் 29 நம்ம ஆதரிக்கலாம். இப்போ நம்ம நாடார்களின் அதிருப்தியை காட்டினாதான் பிஜேபி தலைமை 2026 மேலே மோடிக்காக உழைக்கிற, மோடிக்காக பாடுபடக்கூடிய நாடார்களுக்கு, குறிப்பாக பொன்னார் பொண்ணவங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்து அமைச்சர் பதவியெல்லாம் கொடுப்பாங்கங்கிற உணர்வு நாடார்கள் மத்தியில் இன்னைக்கு தெள்ள தெளிவாக வந்திருக்குது. இதோட ரிஃப்ளெக்ஷனும் நாடார் கமிட்டியில் வந்து 26 தேர்தல் முடிவில் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை யார் வேணாலும் குறித்து வச்சுக்கலாம். மீண்டும் சொல்கிறோம், 96 நாடார்களின் அரசியல் போக்கை நிர்ணயிச்சிருந்த நாங்கள் 2006 சிவந்தி ஆதித்தன், வைகுண்டராஜன் அன்று சரத்குமார் இவங்களை மீறிய நாடார் உணர்வை மக்கள் மத்தியில் பிரதிபலித்து அதை வெளிப்படுத்தினது நாங்கள். நாடார்கள் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் ரெட்டலை ஆதரிக்கிறாரு, இதை நாடார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கருத்தை நான் சொன்னது தான் மக்கள் மத்தியில் ஈடுபட்டது. வைகுண்டராஜனையும் சிவந்தி ஆதித்தனும் சரத்குமாரை நாங்கள் குறைக்க மாட்டோம். அவங்க எங்கள் சகோதரர்கள், எங்கள் கம்யூனிட்டியின் முத்துக்கள். ஆனால் நாடார் சமூக உணர்வை யாரும் வலுத்தவர்கள் யாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது. தாழ்நிலை நாடார் தொண்டன், சாமானிய நாடார் உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி கருத்து தான் நாடார் மக்கள் மத்தியில் எடுபடும். இது வந்து 2026 தேர்தல் முடிவுனா ரவீந்திரன் துரைசாமியும் அவரை சார்ந்தவர்களும் நாடார் மத்தியில் எவ்வளவுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்கிறது தெள்ள தெளிவாக தெரியும். அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி எல்லாம் வந்து எதிரணியை டெபாசிட் இழக்க செய்யக்கூடிய அளவுக்கு எப்படி மூவ் பண்ணலாங்கிற அடிப்படையில் இருக்கிறாங்க. அந்த வகையில் விஜய்க்கு எப்படி இருக்குங்க சார் இதுக்கு ஆதரவு? விஜயை பொறுத்தளவில் அவர் நிட்டின் நாபின் சின்ஹா சொல்கிறது மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆகிட்டார், பகுதி நேர அரசியல்வாதி ஆகிட்டார். புற்றீசல் காளார் மாதிரிப்பட்ட ஒரு ரிலக்டன் வாரியர், டாங்கி ஷாட் மாதிரி ஒரு விருப்பம் இல்லாத ஒரு அரசியல்வாதி அவர் ஆகிட்டார். அவர் சீரியஸ் பிளேயராட்டே இல்லை. பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்ச கதையாட்டு அவர் எதிர்பார்த்தது ஒன்று நடக்காதனால விரக்தியிலும் வேதனையிலும் அவர் ஏதோ ஒரு ஒப்புக்கு சப்பானியாக அரசியல் பண்ணுறார். சீரியஸாக அவர் அரசியல் பண்ணலை. முதல்ல அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தது தவறு. சிஏ எதிர்ப்புன்னு சொன்னது மட்டும் இருந்தது தவறு. விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ளே வராது பெரிய தவறு. கமல்ஹாசன் 2.0 மோசம், கமல்ஹாசனோட மோசம் அரசியல் ஆரம்பம். எப்படி உருப்படும்? நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு
கரூரில் பெரிய கூட்டத்தை காட்டின மாதிரி விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சிருக்கணும். சரி, இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஆட்கள் தான் எடப்பாடிக்கு வன்னியர் பொருட்டிலையும் வெள்ளாள கவுண்டர் பொருட்டிலையும் பெரிய அணின்னு எடப்பாடி ஆதரிப்பான்னு கொடி காட்டினீங்க. அப்போ உங்களுக்கு பலம் குறைவு, இந்த பகுதியில் எடப்பாடிக்கு பின்னாடி தான் நிற்க முடியும்னு நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தீங்க. விக்கிரவாண்டியில் நிற்காதனால போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டீங்க. எடப்பாடி எப்படி தப்பிட்டாருன்னா, அன்புமணியும் ராமதாசும் ஒன்றா நின்னா 35 சீட்டு வாங்கியிருப்பாரு அன்புமணி. அவங்க பிரிஞ்சு போனதில் எடப்பாடி தப்பிட்டார். விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன் முதல்ல புரியணும். அது வந்து மக்களவை தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் தானேன்னு சொல்லி தப்ப முடியாது. 50 பூத்துக்குள்ள மாம்பழம் அதிகம் ஓட்டு. அப்போ அது போலீஸ் ஸ்டேஷன் தானே. ஆட்சி அதிகாரத்தையும் ஸ்டாலினை மீறி தானே 50 பூத்தில் அண்ணாமலை நிறுத்தின கேண்டிடேட்டு அன்புமணி டாக்டர் ராமதாஸ் கேண்டிடேட் வந்து அதிக ஓட்டு எடுத்திருக்கிறாருன்னா அது சாதனை தானே. அந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து தப்பு கணக்கு போட்டு 20 விழுக்காடு ஓட்டு இருக்குது, 50,000 ஓட்டு இருக்குது. விஜயை பற்றி சீமான் பேசி விட்டா ஓட்டு வந்துடும்னு, பேசி விட்டுருங்க ஓட்டு வந்துடும், பேசி விட்டுருங்க ஓட்டு வந்துடும்னு சீமான் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினை விட்டுருமாடி பேசியும் விஜய்க்கு ஒரு எந்த வேல்யூவும் இல்லை. அங்கே 50,000 ஓட்டு இருந்ததுன்னா போலிங் கூடி இருக்கக்கூடாது. இவர் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்தாரு, அதுக்காக போலிங் கூடி இருக்கக்கூடாது. அப்போ விஜய்க்காக அந்த 50,000 வந்து ஓட்டு போட தயாரில்லை. திமுகவுக்கு போலிங் கூடி இருக்கக்கூடாது. இவர் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்ததில் யாரும் திமுகவுக்கு எதிராக போகலை. நோட்டாவுக்கு ஓட்டு கூடி இருக்கணும், நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு. அப்போ விஜய் வெற்றி வெற்றி செல்லாத நோட்டுன்னு உதயநிதி ஸ்டாலினே லெஃப்ட் ஹேண்டில் விஜயை விக்கிரவாண்டியில் டீல் பண்ணிட்டார். இதில் உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணாருன்னா விஜய்க்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா அவர் மேலே உள்ள வன்மத்திலையும் கால் பண்ணிச்சுலேருந்து தான் நெகட்டிவ் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு விஜய். ஸோ ஒரு எதிர்மறை அரசியல்வாதி, மக்கள் நலன் சார்ந்த அரசியல்வாதி கிடையாது. அப்போ அந்த கட்டத்துக்குள்ளே அவர் போலீஸ் ஸ்டேஷனை தடுத்து நிறுத்தியிருக்கணும். விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே கரூரில் கூட்டம் சேர்த்த மாதிரி விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வந்திருக்கணும். விக்கிரவாண்டி களம் என்னாச்சு, 1 இயர் நான் 1 இயர் போலீஸ் ஸ்டேஷன் ஆகிட்டு. இப்பவும் வட தமிழகம் வந்து விக்கிரவாண்டி களம் தான் வட தமிழகத்தில் எதிரொலிக்கும். தெளிவாக போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும். ப்ரோ 1 இயர் பண்ணி நான் 1 இயர்களை ஸ்டாலின் கன்சால்டேட் பண்ணிடுவார். இதில் ப்ரோ 1 இயர் பண்ணுறதுக்கு 1 இயர் வேட்பாளர்களை நிறைய நிறுத்துவார். அது தாண்டி நான் 1 இயர் கன்சால்டேஷனுக்கு திருமாவளவன் பரையர் கன்சால்டேஷனை 3 தடவை பர்பச்சுவலாக பண்ணி கொடுத்துட்டாரு. தென் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் போதும், ப்ளஸ் திருமாவளவன், முஸ்லீம் அமைப்புகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ப்ளஸ் தெலுங்கு தாய்மொழி மக்கள் கன்சால்டேஷன், அது தேமுதிக இங்கே பெரிய அளவுக்கு வந்து கன்சால்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே விக்கிரவாண்டியில் 2வது வந்த பாமகவில் பெரிய ஃபேக்ஷனான அன்புமணி ஃபேக்ஷனை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துட்டார். அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஜெனரல் எலெக்ஷனில் தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த 36 தொகுதியிலையும் ஸ்டாலினோட பெரிய தலைவராக இருக்கிறாரு இண்டிவிஜுவலாக. ஜெயலலிதா அம்மையார் 2009ஓட பெரிய தலைவராக இருக்கிறாரு. அவர் 1980 மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட பெரிய தலைவராக இருக்கார். காரணம் 1 இயர் கன்சால்டேஷன் 10.5 கொடுக்கக்கூடிய அந்த ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே போலரைசேஷன் 30 versus 70ன்னு போலரைசேஷன் வரும். 30க்குள்ளே ஸ்டாலின் வந்து இவர் வடிவேல் கவுண்டர் பேர செந்தில், அமைச்சர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், சபா ராஜேந்திரன், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், ஆண்டிமடம் சிவசங்கர், துரைமுருகன், இப்படி நிறைய 1 இயர்களை கேண்டிடேட்டாக போட்டு ப்ரோ 1 இயர் பண்ணி தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்கை கன்சால்டேட் பண்ணுவார், கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கை கன்சால்டேட் பண்ணுவார், பரையர் வாக்கை கன்சால்டேட் பண்ணுவார். இதுதான் விக்கிரவாண்டி பேட்டர்ன். இப்போ தேமுதிக உள்ளே வந்ததுனால விக்கிரவாண்டி பேட்டர்ன் தான் வட தமிழகம் ஃபுல்லாக நடக்கும். அப்போ போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ள நின்று சீமானால தாக்கு பிடிக்க முடியும். பிரபாகரனும் ராஜராஜ சோழனும் தான் என் அடையாளம். மலையாளி எம்ஜிஆர் ஊழல்வாதி, கன்னடர் ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சீமானால இந்த போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ள நிற்க முடியும். வீரப்பன் என்கவுண்டரை சரின்னு எடப்பாடியில் பேசிடுவாரான்னு நிற்க முடியும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எம்ஜிஆர் வந்து வன்னியர், முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா, வண்ணார், நாவிதர், குறையர்
குறவர், பறையர், தேவேந்திரகுல வேளாளர் போன்ற சமூகங்களின் எழுச்சிய கள்ளர், மறவர், அகமுடையார் போன்ற பல தமிழ் சமூகங்களின் எழுச்சிய எம்ஜிஆர் காலி பண்ணாரு. மலையாளி எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போகும்னு அது பண்ணலன்னு வன்னியர்கள் போராட்டத்தை காமெடி போராட்டமாட்டி எம்ஜிஆர் ஆக்குனாரு. மலையாளி தமிழர்களை அவமானப்படுத்திட்டாரு. வன்னியர்னாலும் ஒரு பிரிவு தமிழர்கள் தான் சீமானால் அதை பேசி களத்துக்குள்ள தமிழன் பிரபாகரன், மேதகு பிரபாகரன், ராஜராஜ சோழன் நிற்க முடியும். விஜய் பரிதாபமா ஊழல் ஜெயலலிதாவையும் ஊழல் எம்ஜிஆரையும் தூக்கிட்டு நின்னா அங்க தாக்கு பிடிக்க முடியுமா? போலரைசேஷன் வரும்போது ஜெயலலிதாவே பெண்ணகரத்தில் 3வது போனாங்க. போலரைசேஷன் வரும்போது எங்க அண்ணன் ரஜினிகாந்த் ஆதரிச்ச, ஜெயலலிதா ஆதரிச்ச, பாஜக ஆதரிச்ச தடா பெரியசாமி 3வது போய் டப்பாஸ் எழுந்து போயிட்டார். போலரைசேஷன் தான் வந்தது. இப்பவும் விக்கிரவாண்டியில் நடந்த போலரைசேஷன், பெண்ணகரத்தில் நடந்த போலரைசேஷன், சிதம்பரத்தில் நடந்த போலரைசேஷன், வட தமிழகம் ஃபுல்லா நடக்குது. இந்த போலரைசேஷனுக்கு பெரிய ஒரு அசட்டாட்டு மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் 2011 போலரைசேஷன் பண்ணி பெரிய வெற்றியை ஜெயலலிதாவுக்கு வாங்கி கொடுத்த, ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கின கேப்டன் விஜயகாந்த் அன்னைக்கு 37 விழுக்காடு, ஜெயலலிதா 10 விழுக்காடு. கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு 47 விழுக்காடு, ஸ்டாலின் குறைஞ்சபட்சம் 3 to 4 விழுக்காடு, பிரேமலதா விஜயகாந்த். இவர் சொல்ற மாதிரி ஒன்றும் அரை விழுக்காடு அல்ல, அது இங்க பெரிய அளவு கொண்டு வரும். ஸோ இந்த போலரைசேஷன்ல திமுக அணி பெரிய வெற்றி வட தமிழகத்தில் விக்கிரவாண்டி ரிசல்ட்டை என்டையர் வட தமிழகம் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கிறிஸ்டின் முஸ்லீமுக்காக காங்கிரஸ், முஸ்லீம் லீக்கு, விசிகா, பறையர் சமூக ஓட்டுக்காக தேமுதிக, விசிக, பறையர் சமூக ஓட்டுக்காக விசிகான்னு திமுக தலைமையில் பெரிய போலரைசேஷன் தான் அங்கே வரும். இதுல வன்னியர் வாக்குகள் 10.5 மையம் ஆவச்சும் எடப்பாடி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, அன்பழகன், துரைக்கண்ணு குடும்பத்தார், வீரமணி, சொரத்தூர் ராஜேந்திரன், தென் அருள்மணி தேவன், இந்த மாதிரி ஒரு வன்னியர் கூட்டம் திருத்தணி ஹரின்னு எடப்பாடி கூட இருக்கிறதுனால, அது வன்னியர் கட்சியாட்டே இருக்கிறதுனால அந்த போலரைசேஷனும் அங்கே உருவாகும். மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுக்கு லோக்கல் அதிமுக எதிராக இருந்தாங்கன்னு ரவிக்குமார் பதிவு பண்ணுறாரு. ஸோ இங்கே விக்கிரவாண்டியில் 29 விழுக்காடு வாக்கெடுத்து 50 பூத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராக சாதனை படைத்த மாம்பழமும் இன்னைக்கு அன்புமணி ரூபத்தில் பெரிய ஃபேக்ஷனான செல்வாக்கு மிக்க ராமதாஸை விட அன்புமணியையும் 18 சீட்டு கொடுத்து அங்கே வச்சிருக்கும் போது போலரைசேஷன் தான் நடக்கும். அப்போ நீங்கள் விக்கிரவாண்டியில் போலரைசேஷனை கண்டு வேடிக்கை பார்த்து களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு சீமான் அடிக்கக்கூடிய அளவுக்கு பார்ட் டைம் பொலிட்டிஷியனாட்டு ஒரு போலரைசேஷனை தடுக்கிறதுக்கு ஒரு துணிவற்ற ஒரு அரசியல்வாதியாட்டு இருந்த விஜய், அவருக்கு கேடர்ஸே இந்த பகுதியில் எடப்பாடிக்கு கொடி காட்டின சூழ்நிலையில் களத்துக்குள்ள என்ன சாதிக்க போறாரு? 214 போட மாட்டாருன்னு நான் சொன்னேன். கஷ்டப்பட்டு ஒரு 100 அதிமுக அதிருப்தியாளர்களை சேர்த்து போட்டவர் எடப்பாடியில் இவருக்கு வேட்பாளரும் இல்லை, மாற்று வேட்பாளரும் இல்லை, 233 தான் போட்டிருக்காரு. இப்போவே எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட் படி வன்னியர் கொங்கு வேளாளர் பொருட்டுக்குள்ள ஏடிஎம்கே வேட்பாளர்கள் விஜய்க்கு வேட்பாளர்களாக விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை எனக்கு கிடைச்ச தகவல் முழுக்க உண்மைங்கிறது தம்பி லட்சுமணனும் இந்த கருத்தை சொல்லியிருக்காப்புல. நிறைய பேரை அந்த சொந்தக்காரங்கள்ட்ட பைசா கொடுத்து விஜய்க்கு வேட்பாளர்களை நீங்கள் ஒர்க் பண்ணாண்டாம், நீங்கள் ஒர்க் பண்ணால் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அதிமுக ஓட்டு தான் பிரியும், அப்படி அதிமுக ஓட்டு பிரிஞ்சுன்னா எங்கே வெற்றி வாய்ப்பு பாதிக்கும்னு வன்னியர் பெல்ட்லேயும் கொங்கு வேளாளர் பெல்ட்லேயும் உள்ள அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் எடப்பாடியில் அதிமுக தாவேக்காவுக்கு வேட்பாளரையும் விலைக்கு வாங்கிட்டேன், எடப்பாடிக்கு விஜய்க்கு மாற்று வேட்பாளரை விலைக்கு வாங்கிட்டேன், அவருக்கு வேட்பாளர் இல்லாமலே நான் பண்ணிட்டேன், 214 அவரால் போட முடியல, ஒரு தொகுதியில் நான் அடித்து காட்டிட்டேன். அதிமுக அதிருப்தியாளர்களை செங்கோட்டையன், சத்யபாமா, லோகேஷ், இப்படி நம்ம அதிருப்தியாளர்களை விலைக்கு வாங்கி கட்சியில் சேர்த்து வேட்பாளர் கொடுத்து நம்ம ஓட்டை பாதிக்க வைக்கக்கூடியவரை, எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி நம்ம ஓட்டை பாதிக்க வைக்கக்கூடியவரை நாம் அலோவ் பண்ணக்கூடாது. அனைத்து தாவேக்கா கேண்டிடேட்ஸையும் அப்ரோச் பண்ணுங்க, அவரை சுற்றி இருக்கவங்களை அப்ரோச் பண்ணுங்க. அவர் விழலைன்னா அவரை சுற்றி அப்படி எவனும் ஒர்க் பண்ண மாட்டான். அப்படி யாராவது சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னா அவனை நீங்கள் செட் பண்ணி காசு கொடுத்து அதில் ஆஃப் பண்ணிடுங்க. இவன் எல்லாமே சந்தர்ப்பவாதி தான், வேற நம்ம கட்சியில் டிக்கெட் கிடைக்காம அங்கே போய் சேர்ந்தவன் தான். அதில் ஒரு சிலரை மீண்டும் அதிமுகவுக்கு கொண்டு வர முடியும்னா அவங்கள ஸ்ரீதர், சுப்பிரமணியம் போன்றவங்களை அதிமுகவுக்கு கொண்டு வர முடியும்னா அதற்கான வேலையும் பாருங்க. இது கொள்கையற்ற ஒரு கூடாரம். எம்ஜிஆர் புகழ் நிற்கணும், ஜெயலலிதா புகழ் நிற்கணும்னா ரெட்டலைக்கு ஓட்டு விழுந்தாதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழும் நிற்கும். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச முறைமே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் உதாசீனப்படுத்திட்டு விஜய் தானே விஜய் சொல்லுவார்.
அவரால் நாம் வெற்றி வாய்ப்பு பாதிக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் அவருடைய கேண்டிடேட்ஸ் எல்லாம் விலக்குவாங்க அல்லது ஆஃப் பண்ணுங்க, களத்துக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணாமல் சைலண்ட் பண்ணுங்கிறத எடப்பாடி வந்து அவரே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருக்குறாப்புல. அது வன்னியரும் வெள்ளாள கவுண்டர் இருக்கக்கூடிய இடத்துல பெரிய அளவில் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போலரைசேஷனை உடைக்க முடியாமல் போனதோட விளைவு, களத்தை விட்டு ஓடினதோட விளைவு, கமலஹாசன் நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூரில் நிற்காதது மாதிரி நீங்களும் ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில் நிற்காதன் விளைவு இப்போ அவங்கள ரொம்ப லேசாக எடப்பாடியில் தட்டி தூக்கி போட்டது மாதிரி எடப்பாடி வந்து இது சினிமா இல்லை விஜய், அரசியல். நீங்கள் எங்கெங்கெல்லாம் அதிமுக வெற்றி வாய்ப்பை பாதிக்குமோ அங்கங்கெல்லாம் விஜய்க்கு வேட்பாளர்களுக்கு காசு கொடுத்து ஆஃப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாப்புல. நான் சொன்ன மாதிரி ஒரு 60 கேண்டிடேட் தவிர மீதி எல்லாருமே ஆஃப் ஆயிடுவான்.